ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ எஸ்பிஐல இருந்து பாருங்க, உங்களுக்கு நியூ ரெக்ரூட்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 1511 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபா பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃபீஸ் யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 4th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்பிஐ பேங்க்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 14th செப்டம்பர் அன்றைக்கி லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 4th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு டோட்டலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 1511 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் ரெகுலரில் வந்து பாருங்கள் 1497 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 1511 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த 5 போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மட்டும் வந்து பாருங்கள் 784 வேகன்சியும் 14 வேகன்சியும் வந்து பாருங்கள் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 1 by 1 குவாலிஃபிகேஷன் வந்து நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் இப்போ டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்டெக் எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் அதே ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டெவலப்பர்ஸோ, ஸோ க்ளவுட் ஆப்ரேஷனோ இல்லைனா வந்து நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷனோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும், ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் தான். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை கிடைக்கும் உங்களுக்கு. நாட் ஃபார் கம்பல்சரினே சொல்லிட்டாங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் நாட் ரெக்வயர்ட்னே கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, உங்களுக்கு ஸ்கில்ஸுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பாருங்கள் ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஜாபோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக வந்து ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா 64,820 ரூபா வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 80,000க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து வரும். அதே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 48,480 ரூபா வந்து உங்களுக்கு சேலரி வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 65,000க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள் உங்களுக்கு மும்பை, ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா எனிவேர் இன் இந்தியானே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்தியாக்குள்ளே எங்கேனாலும் போஸ்டிங்ஸ் வந்து விழுவும். நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இனிஷியலாக வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து ப்ரொவேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ 1 இயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் தான், ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஃபஸ்ட் இருக்கிற அந்த டெப்டி மேனேஜர் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். அதே அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெல்லாம் இருக்க போகுதுன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க, மதுரை கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஆப்டிடியூடில் வந்து ஒரு 45 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும். ப்ரொஃபஷனல் நாலேஜில் வந்து பாருங்கள் ஒரு 75 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இங்கே கீழே இருக்குது. நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளைல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாரும் வந்து பார்த்தோன்னா 750 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அத நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்க, அதுக்கான லிங்க்குமே வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. இத நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.